அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே உங்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசியிலேயே வேற்றிருக்கிறார் என இக்காலகட்டம் முழுவதுமே ஒரு யோகமான ஒரு மாதமாக தான் இருக்குங்க. நினைத்தது நடக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறும் சூழல் உருவாக இருக்கு. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையுங்க. பொறுப்புகளும் புதிய பதவிகள் உங்களுக்கு தானாகவே தேடி வரும் என்பதால் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மறுப்பு சொல்லி உங்களை விட்டு விலகியவர்கள் மறுசீலனை செய்து உங்களோடு இணைய முன்வர இருக்காங்க. வியாபாரம் வெற்றி நடை போடும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரை இந்த 2 வாரங்கள்ல மிக முக்கிய கிரகமான புதன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பணம் பல வழிகளில் பையை நிரப்பும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்ப்பீங்க. தொழிலில் புதிய பணியாளர்களால் நன்மை ஏற்பட இருக்கு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்குங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. உடல் நல குறைபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் என்பது அமையிருக்கு. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. சூரியனோடு புதன் இணைந்து உங்களுடைய ராசி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு. அது மட்டும் இல்லாம என்றைக்கோ கொடுத்த கடன் இப்போது வசூலாகும். உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் கன்னிராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது தனது சொந்த ராசி துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும்போது வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். வழக்குகள் சாதகமாக முடியுங்க. புதிதாக தொடங்கிய தொழிலை வேறு ஒருவரிடம் கொடுத்துவிட்டு பழைய தொழிலையே தொடங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நட்பு பலப்பட இருக்கு. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த உயர் பதவி கிடைக்க இருக்கு. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் நழுவ விட வேண்டாங்க. நடைபெறும் தொழிலை இடமாற்றம் செய்யலாமா அல்லது வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகம் நமக்கு வருமா என்று குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான பதில் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரங்களில் புதனும் உச்சம் பெறுகிறார், குருவும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், பட்ட தலைக்குங்க. பணவரவு அதிகரிக்க இருக்கு. சில காரியங்களில் கூட
உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் நிகழ இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் முடிவதற்குள் அமைய இருக்குதுங்க. அதே போல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முடிவதற்குள் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறாருங்க. அவரது பார்வை பலத்தால் பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறுங்க. நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு. புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. இதுவரை தடையாக இருந்த பிள்ளைகளின் திருமண பேச்சு இப்போது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டும் புகழும் கூட இருக்குங்க. பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயம் வந்து சேரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் அஷ்டம ராசியில் வக்ரகதியில் சனி பகவானும் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. கூடுமானவரை இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்க. ஏனென்றால் களவு போக நேரிடலாம். பிறருக்கு உதவ கடனாக பணம் கொடுக்க வேண்டாங்க. அதே போல் வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா தீர விசாரித்து முடிவெடுப்பது குடும்பத்துடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின் மேலதிகாரிகளின் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடுமான வரைக்கும் பொறுமை நிதானம் அவசியங்க. இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.